கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து பார்த்து பரிசுத்தமாக்கி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 34வது வசனம். எனக்கு உணர்வை தாரும் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, தாவீது தனது நிலையை உணர்ந்து பார்க்கிறார். தனது துணிகர செயல்களை எண்ணி பார்க்கிறான். மனம் கசந்தவனாய் எனக்கு உணர்வை தாரும் என்று தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைய சூழ்நிலையிலே அனைவரும் உணர்வற்றவர்களாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, தேவனை பிரியப்படுத்தாமல் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாகவே நாம் செயல்படுகிறோம். சுயநலத்தோடு செயல்படுகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 39 அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சிலரை நாம் பார்க்கலாம். யாக்கோபு தன் சகோதரனுக்கு நன்மை செய்திருக்கலாம், ஆனால் தன் சுயநலத்தினால் உணர்வற்றவனாக செயல்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டான். யோசேப்பின் சகோதரர்கள் தன்னுடைய சகோதரன் தானே என்று நினைத்திருக்கலாம், ஆனால் 20 காசுக்காக உணர்வற்றவர்களாய் விற்று போட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அநேக அற்புதங்களை கண்டார்கள், பெற்றார்கள், ருசித்து பார்த்தார்கள். ஆனால் உணர்வில்லாதவர்களாய் முறுமுறுத்தார்கள். நாமும் கூட அநேக நேரங்களிலே முறுமுறுத்திருக்கிறோம், மறுதளித்திருக்கிறோம், பின்மாறி போயிருக்கிறோம். யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக உணர்வற்றவனாய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். மார்க்கு 14 அதிகாரம் 29 வாசித்து பாருங்கள். பேதுரு உணர்வற்றவனாய் பயந்து இயேசுவை மறுதளித்தானே. ஆனால் யோபு என்ற தேவ மனுஷன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் உணர்வுள்ளவனாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னானே. எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லையே. ஆதியாகமம் 39:9 வாசித்து பாருங்கள். யோசேப்பு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் உணர்வு உள்ளவனாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னை காத்து கொண்டாரே. நாம இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி வாழ்ந்திருக்கிறோம் எண்ணி பார்ப்போம். தேவ பிள்ளையே, தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? எதற்காக நம்மை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறார்? உணர்ந்து செயல்படுவோமா? சிந்தித்து பார்ப்போம். நாமும் பாவம் செய்திருக்கிறோம், உணர்வற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தருணம் கர்த்தர் கொடுக்கிறார். தேவனை நோக்கி நாம் கெஞ்சுவோம். சங்கீதம் 41 அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் இந்த காலை வேளையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், கெஞ்சுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பரிசுத்தமாக்கி புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை சுத்திகரிப்பார். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.
செய்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதளித்தேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா, வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், உம்மை நோகடித்திருக்கிறோம், உம்மை மறுதளித்திருக்கிறோம். ஒரு விஷயங்களை மன்னியும் அப்பா. சிம்சோன் கிஞ்சினானே, இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று இந்த வருட கடைசியில உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. எங்களை பரிசுத்தமாக்கும், இந்த பாத்திரத்தை தூய்மையாக்கும். ஆசீர்வாதத்திற்கு தகுதியான பாத்திரமாய் நீங்க மாற்றி எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு உண்டான எல்லா நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் யாவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.